தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைக்கி நாம் போகக்கூடிய கோயில் பார்த்தீங்கன்னா, ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே சித்ரா பௌர்ணமி என்று தரிசனம் செய்யக்கூடிய கண்ணகி கோயிலுக்கு தான் போகிறோம். திருச்சிற்றம்பலம். இந்த கோயிலானது தமிழக கேரள எல்லையில் தேனி மாவட்டம் கூடனூர் வடப்பகுதியில் அமைந்துள்ளது. பள்ளியங்குடி கிராமத்திலிருந்து நம்ம ஒரு 6 கிலோமீட்டர் பயணம் செஞ்சோம்னா இந்த கோயிலை அடையலாம். அதே போல் குமுளியிலிருந்து ஜீப்பும் இருக்குது. நடந்து ட்ரக்கிங் போகணும்னு விருப்பப்படுறவங்க பள்ளியங்குடி வழியிலிருந்து, மற்றவர்கள் குமுளியிலிருந்து ஜீப் மூலியமாகவும் போய்க்கலாம். குமுளியிலிருந்து இந்த கோயிலுக்கு 14 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு 200 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. காலையில் 2 மணிக்கு நாங்கள் வள்ளியங்குடி கிராமத்துக்கு வந்துட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா பார்க்கிங்கில் ஒரு வண்டி கூட இல்லை. ஆனால் 4:30 மணி அளவில் ஏகப்பட்ட வண்டிகை பார்க்கிங்க்கு வந்துருச்சு. காலையில் 6 மணிக்கு பார்த்திங்கன்னா நமக்கு உள்ள செக்கிங் முடிச்சுட்டு அலோவ் பண்ணுறாங்க. ட்ரக்கிங் வரக்கூடியவங்க காலையில் 10 மணிக்குள்ளே நீங்கள் இந்த செக்கிங்கை கிராஸ் பண்ணிடணும். அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் பக்கம் நம்ம மேலே ஏறக்கூடிய டைம் எடுக்கும். நம்ம தரிசனம் முடிச்சுட்டு கீழே இறங்கும்போது நம்ம வர்றதுக்கே மணி 4-5 மணி ஆகிவிடும். அதனால் வரக்கூடியவங்க முடிந்த அளவுக்கு காலையில் 4 மணி முதல் 5 மணிக்கு இங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 5 பேருக்கு ஒரு கேன் வீதம் 5 லிட்டர் கேன் கொடுத்தாங்க. அதை எங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு மலையேறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. கூட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது. செக்கிங்கே கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு அனுமதி கிடச்சிது. தென்னாடுடைய சிவனே போற்றி. போலீஸ் செக்கிங் முடிச்சிட்டோம், மலையேற ஆரம்பிக்கிறோம். சிவாய நம. வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கோயிலை பற்றி நம்ம சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். 1963ஆம் ஆண்டு தமிழ் புலவர் கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்யும் பொழுது இக்கோவிலானது 2ஆம் நூற்றாண்டில் அமைந்ததாக சொல்கிறாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது. மதுரையை எரித்த கண்ணகி கோபத்துடன் மேற்கு தொடர்ச்சி மலையை நோக்கி வரும்பொழுது வள்ளியங்குடி கிராமத்திற்கு மேலே உள்ள வண்ணாத்தி பாறையில் இருந்ததாக சொல்கிறாங்க. கோவலன் தேவர்களுடைய உதவியில் இங்கு கண்ணகி தாயை கூப்பிட்டு போனதாக சொல்கிறாங்க. இதை தெரிந்து கொண்ட சேரன் செங்குட்டுவன் இமயமலையிலிருந்து கல் எடுத்து கண்ணகி தாயிற்கு சிலை அமைத்ததாக சொல்கிறாங்க. அவர் அமைத்த சிலையானது இப்பொழுது சிதிலமடைந்திருக்கிறது. மலைக்கு மேலே போகும்பொழுது அந்த சிலையை நான் உங்களுக்கு அமைக்கிறேன். இந்த கோயிலோட ட்ரக்கிங் பார்த்திங்கன்னா வெள்ளியங்கிரி மலைக்கு ஈக்குவலாக இருக்கும். வெள்ளியங்கிரி மலையும் கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தான். அதே போல் நமக்கு கண்ணகி கோயிலும் 6 கிலோமீட்டர் தான். உங்களுக்கு ஏறுறதுக்கு ரொம்ப கடினமாக தான் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு சிறப்பு என்னென்னா, பெண்கள் ஆண்கள் என்று எல்லாருமே இங்கே வரலாம். 1963 உலகத்திற்கு தெரிய வந்த இந்த கோயிலானது கேரளா அரசாங்கம் இது எங்களுக்கு சொந்தமானது என்று பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த கோயிலானது நம்மளுடைய தமிழக எல்லையில் தான் இருக்கிறது. 1976ஆம் ஆண்டு தமிழக அரசும் கேரள அரசும் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது இது தமிழக எல்லைக்குள் தான் உள்ளது என்பதை கேரள அரசு ஒப்புக்கொண்டது. ஆனால் தமிழகத்திலிருந்து செல்வதற்கு சரியான பாதை இல்லாததால் இப்பொழுது கேரளா வழியில் குமுளியிலிருந்து வரவேண்டிய சூழ்நிலையில் உள்ளது. கேரள அரசு அதிக கெடுபிடிகள் செய்வதால் தமிழக பக்தர்கள் தமிழகத்திலிருந்து செல்வதற்காக பாதை அமைக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தோராயமாக இம்மலையின் உயரமானது சுமார் 4300 அடி உயரம் கொண்டது. என்ன ரீசன் கண்டிப்பா முதல் மலையோட உச்சிக்கு நாங்கள் வந்துட்டோம். உனி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் சமதள பரப்பாக தான் இருக்கும். அந்த சமதள பரப்பு முடியக்கூடிய இடத்துல கேரளா செக் போஸ்ட்டு இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கல் கேம்ப்லேருந்து தண்ணியிலேருந்து எல்லாமே கிடைக்கும், பயன்படுத்திக்கலாம். வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தது, அதனால் ரொம்ப டயர்டாகிட்டோம் எல்லாருமே. அதே போல் வருடம் வரக்கூடிய ஒருவர் எங்களுக்கு என்ன சொன்னார்னா, இந்த வருடம் தான் மக்களுடைய கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதா சொன்னாங்க. இது வரைக்கும் இவ்வளவு கூட்டம் வந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கண்ணகி தாயை பார்க்கறதுக்கு இந்த வருடம் ரொம்ப அதிகமான கூட்டம் இருந்தது, சந்தோஷப்படக்கூடிய விஷயம். ஆனால் மக்கள் அனைவரும் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த தவிர்க்கணும். ஏன்னா பல இடங்களில் நாங்கள் வரக்கூடிய இடத்துல பிளாஸ்டிக் பொருட்கள் நிறையா கிடந்தது. ஒவ்வொரு மலைக்கு நாங்கள் ஏறும் பொழுது இதையை சொல்லிகிட்டே தான் இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வனப்பகுதிக்குள்ளே வரும் பொழுது பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துறதை தவிர்க்கணும். வனவிலங்குகள் இதை உண்டுச்சுன்னா அதோட உயிருக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால் வரக்கூடியவர்கள் தயவு செய்து பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்குமாறு கேட்டுக்கிறோம். நாங்கள் கொண்டு போன அந்த கேனோட பிளாஸ்டிக் எல்லாமே பார்த்திங்கன்னா ரிட்டன் கீழே வர்ற வரைக்கும் நாங்கள் பத்திரமா வச்சுருந்தோம். ஆனால் நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பொருட்களை தண்ணி குடித்து முடிச்ச உடனே அந்த கேனை வீசிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த கேனை மடக்கி எங்களோட பேக்குள்ளே வச்சுட்டோம். கோயில் இருக்கக்கூடிய இடத்திற்கு பெயர் வண்ணாத்திப்பாறை என்று சொல்கின்றனர். உண்மையில் அது கண்ணகி தாயை விண்ணிற்கு ஏற்றிச் சென்ற பாறை என்பதை மருவி பிற்காலத்தில் வண்ணாத்திப்பாறை என்று பெயர் மாற்றம் பெற்றது. இப்போ நம்ம கேரளா செக் போஸ்ட் வந்துட்டோம். அங்கே செக்கிங் முடிச்சுட்டு போயிடலாம். இங்கே செக் போஸ்ட்டு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு கேரளா போலீஸ்காரர் நீங்கள் கேமரா பயன்படுத்தக்கூடாதுன்னு எங்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால் என்னோடய Insta 360 நான் உள்ளே வச்சுட்டேன். மொபைல் மட்டும் தான் பயன்படுத்தினேன். எனக்கு இங்கே கேரளா செக் போஸ்ட் வர்ற வரைக்கும் அந்த கேமரா பயன்படுத்தக்கூடாதுன்னு தெரியாது. அவர் ஹெல்ப் பண்ணங்காட்டிக்கு என்னோடய கேமரா நான் உள்ளே வச்சுட்டேன். இல்லைன்னா கேரளா செக் போஸ்ட்டில் இருக்கிறவங்க என்னோடய கேமராவை பறிமுதல் செஞ்சுருப்பாங்க. இன்னும் ரீசன் நேரம்
எந்நாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. 6 மணிக்கு மலை ஏற ஆரம்பித்தோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சைடு வழி இது வந்து இப்போ அடுத்து இந்த மலை ஏறணும். முதல் மலை ஏறி சமதளப்பரப்பு தாண்டியதுக்கப்புறம் அடுத்த 2வது மலை நம்ம இப்போ ஏறுறோம். இந்த மலை பார்ப்பதற்கு ஒன்றும் கடினமாக இல்லை, எளிதாக தான் இருந்தது ஏறுவதற்கு. அடுத்து ஏற வேண்டிய மலை. இந்த மலை ஏறுவதற்கு மிகவும் கடினமாக இருந்தது. நமது வெள்ளியங்கிரியில் உள்ள 7வது மலை போன்று இந்த மலை மிகவும் கடினமாக இருந்தது. நாம் அனைவரும் நமது உடலை நன்றாக வைத்துக் கொள்வதற்காக ஏதேனும் ஒரு மலை மாதத்திற்கு ஒரு முறையாவது ஏற வேண்டும். இதனால் நமது உடல் மிகவும் நன்றாக இருக்கும். நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து வரக்கூடிய ஜீப்புகள், குமளியிலேருந்து வரக்கூடிய ஜீப்புகள் வந்து பார்த்திங்கன்னா லைனாக நின்றுது. ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்தங்காட்டிக்கு எதுவுமே கிராஸ் ஆக முடியல. நடந்து போன நம்ம எல்லாம் கிராஸ் ஆகி போயிட்டோம். அவங்க டிராஃபிக்கில் நின்று வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காமிக்கக்கூடிய பாதையில் ஒரு சில பேர் போகிறாங்க. பட் அது ரொம்ப தவறானது, ரொம்ப செங்குத்தான இது. கரணம் தப்பினால் மரணங்கிற மாதிரி அந்த பாதையில் போகிறத தவிர்த்துக்கணும். ஒரு சில பேர் அதில் போனாங்க. பட் நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது என் கூட வந்தவங்க அதில் போகணும்னு விருப்பப்பட்டாங்க. பட் போலீஸ் அலோவ் பண்ணல. அலோவ் பண்ணியிருந்தாலும் நாங்கள் போயிருக்க மாட்டோம். நாங்கள் இதில் தான் வந்திருக்கோம். கோயிலில் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தங்காட்டிக்கு கிட்டத்தட்ட 2-2.5 மணி நேரம் நாங்கள் லைனில் நின்று தான் சாமி கும்பிட்டோம். ரொம்ப பசியாக இருந்தது. அதனால் முதல்ல வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் லைன்லேயே நின்னோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மங்களாதேவி கோவில், கண்ணகி கோவில் மற்றும் சிவன் கோவில் இருக்குது. மங்களாதேவி கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கேரள மக்களாலையும், கண்ணகி தேவி கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக மக்களாலையும் கும்பிடப்படுகிறது.
போயிட்டு பின்னாடி சுற்றி வரணும்ப்பா. லைனில் வரும்போது முதல்ல விநாயகப் பெருமானை தரிசித்தோம். சேரன் செங்குட்டவனால் இமயமலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட கல்மூதம் செய்யப்பட்ட கண்ணகியின் திருமேனியை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். இத்திருமேனியானது 100-150 வருடங்களுக்கு முன்பு சிதிலமடைந்து விட்டது.